வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது குணமாகுமா அப்படின்னு கேட்டா இட் கேன் பி ரிவர்ஸ்ட். ரெமிஷன் இஸ் பாசிபிள் இன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு உலக சுகாதார நிலையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்காங்க. டயபெட்டிஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது டயபெட்டிக் பேஷன்ஸ் இந்தியால ஜாஸ்தி இருக்காங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல டயபெட்டிக் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்னும் அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த சர்க்கரை நோயினால நாங்களும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். திடீர்னு பிளக்சுவேட் ஆகுது, திடீர்னு குறையுது, திடீர்னு பிளக்சுவேட் ஆகுது, திடீர்னு அதிகமாகுது. நாங்க காலையில 20 இன்சுலின் யூனிட், அதாவது 20 யூனிட் இன்சுலின் போடுறோம். சாயங்காலம் மத்தியானம் 20 யூனிட் இன்சுலின் போடுறோம். நைட்டும் 20 யூனிட் இன்சுலின் போடுறோம். ஆனாலும் என்னோட சர்க்கரையினோட அளவு குறையவே மாட்டேங்குது. இப்படி சொல்ற பர்சனாலிட்டிஸ் எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. பொதுவா சுகர் லெவல் அதிகம் இருக்கு அப்படின்னாலே இங்க ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பிசிக்கல் அண்ட் மென்டல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுங்க. எனக்கு அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கு அப்படின்னாலும் அந்த மன உளைச்சல் என்னோட சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணவே விடாது. அதே மாதிரி அதிகப்படியான உடல் உழைப்பு நல்லது, ஆனா அளவுக்கு மிஞ்சின உடல் உழைப்பு அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து சுகர் லெவல்ல குறைய விடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும், ஒரு தேவையான அளவுக்கு லிமிட்டான உழைப்பு அப்படின்றது தேவை, நல்லா தூங்கணும். இதுக்கும் மேல உணவியல் மாற்றங்கள் அப்படின்றது நம்ம நிறைய மாத்திதாங்க ஆகணும். அது எப்படி அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி நம்மளுக்கு, இப்ப நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு எனர்ஜி தேவை இல்லைங்களா? அந்த எனர்ஜி பொதுவா எந்தெந்த உணவு முறைகள்ல இருந்து வரும் அப்படின்னா, மாவு சத்து, அதுல இருந்து நம்ம உடம்பு எனர்ஜிக்கு எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் புரத சத்து, அதுல இருந்தும் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள், அதுல இருந்தும் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். இப்ப எனக்கு புரதத்துல இருந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனக்கு இன்சுலின் பெருசா தேவைப்படுறது இல்ல. ஆரோக்கியமான கொழுப்புகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனக்கு பெருசா இன்சுலின் தேவைப்படுறது இல்ல. அப்ப நான் மாவு சத்துல இருந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் எனக்கு இன்சுலின் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது அப்படின்னால இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. செல்கள் இன்சுலினை எடுக்க மறுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகுது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை கிரியேட் பண்ணுது. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணையத்துல இருக்க பீட்டா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியா சுரக்கலாம், இல்ல சுரக்குது, அது போதுமான வீரியமின்மையா சுரக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு காரணமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், நான் நிறைய மாவு சத்தை சாப்பிட்டுட்டு இந்த சைடு மாத்திரையும் போட்டுக்கிறேன், சர்க்கரைக்கான மாத்திரையும் போட்டுக்கிறேன், இந்த சைடு இன்சுலினும் போட்டுக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலாம், அப்பயும் எனக்கு பெருசா நல்ல ரிசல்ட் வர மாட்டேங்குது. நான் இந்த மாவு சத்தை ரொம்ப கம்மி பண்ணிடுறேன். அப்ப எனக்கு சர்க்கரைக்கான மாத்திரையே தேவைப்படாது, இன்சுலின் டோஸும் கம்மி ஆயிடும். எனக்கு தேவைப்படுற இன்சுலினே இவ்வளவுண்டு தானே, நான் என்னத்துக்கு 3 நேரம் 20 யூனிட் இன்சுலின் போட்டுக்கணும், தேவையில்லையே. அப்ப ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, மாவு சத்து கம்மி பண்ணுங்க. அப்ப மாவு சத்து கம்மி பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நாங்க வந்து காலையில சிறுதானிய உணவுகள் தாம்மா எடுக்கிறோம். அம்மா சிறுதானிய உணவுகளும் மாவு சத்து தாம்மா. நாங்க மதியானம் பாரம்பரிய அரிசி தாம்மா எடுக்கிறோம். ஆமாம்மா, பாரம்பரிய அரிசி நல்லது. நானே எத்தனையோ விதமான பாரம்பரிய அரிசிகள் பத்தி 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். சிறுதானியங்களை பத்தி 7 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். ஆனா ஸ்டில் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இப்ப நீங்க பொதுவா சாதா அரிசியை விட பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது அது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கதா இருக்குது. அதுக்கும் மேல இப்ப கருப்பு கவுனி மாதிரி அரிசி அதெல்லாம் சாப்பிடும்போது ஆந்தோசைனின் இருக்கு, மாப்பிள சம்பா மாதிரி அரிசி சாப்பிடும்போது லைக்கோபின் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா ஆன் தி ஹோல் மாவு சத்தையே நீங்க கம்மி பண்ணணும். அப்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இப்ப உதாரணம் சிறுதானியங்கள்னா கம்புல இரும்பு சத்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் நல்லதுதான். ஆனா நம்ம மாவு சத்தையே இங்க கம்மி பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம், 1:1 டயட் அப்படின்றது எடுக்கலாம். அது என்னம்மா 1:1 டயட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எது வேணா சாப்பிடுங்கம்மா. 1 கப்பு அப்படின்னா அதே கப் அளவுக்கு பொரியல். அந்த கப் அளவுக்கு பொரியல் பண்ண முடியல, பொரியல் சாப்பிட முடியல, இவ்வளவுதான் சாப்பிட முடியுது. அப்ப அவ்வளவேதான் மெயின் மாவு சத்து சாப்பிடணும். மதியம் இவ்வளவு பெரிய கப்பு பொரியல், அவ்வளவு பெரிய கப்பு சாப்பாடு, இவ்வளவுதான் பொரியல், அவ்வளவுதான் சாப்பாடு. நைட்டு இவ்வளவு பெரிய கப்பு டிஃபனு, அவ்வளவு வந்து பொரியல் எடுத்துக்கணும். இவ்வளவுதான் பொரியல் எடுக்கணும், இவ்வளவுதான் டிஃபன் எடுக்கணும். ரொம்ப சிம்பிள்மா. 1:1 டயட். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, டெய்லி சின்ன வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சும்மா ஒரு நிறைய சாப்பிடணும் அப்படின்றதுல முடியும்னா நீங்க நிறைய கூட சாப்பிடுங்க. எப்படின்னா ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடியே கட் பண்ணி, கொஞ்சம் தயிர் போட்டு, ஒரு பச்சடி உப்பு போட்டு, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஈரம் ஒத்துக்காது இல்லைங்களா?
ஒத்துக்காதவங்க அந்த சின்ன வெங்காய பச்சடி ஒரு 11 மணிக்கு சும்மா சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். இல்ல மத்தியான சாப்பாட்டுக்கு கடைசி நம்ம தயிர் போட்டு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கு, அந்த தயிர் பதில் இந்த பச்சடி போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இந்த பட்சத்துல வேணும்னா நீங்க வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், இதை எடுத்துக்கோங்க. இது ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வாரத்துல 3 நாள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய், வாரத்துல 4 நாள் கோவக்காய் எடுத்துக்கோங்க. இந்த வாரத்துல 3 நாள் பாவக்காய் எதுக்கு எடுக்க சொல்றோம் அப்படின்னா, பாவக்கால மொமாட்டிசின் சாண்ட்ரின் அப்படின்ற 2 மூலக்கூறுகள் இருக்கு. இது சர்க்கரை அளவை பெரும்பாலும் கம்மி பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாரத்துல 4 நாள் கோவக்காய் எதுக்கு சொல்றோம், காப்பர் சத்து, செப்பு சத்து அதிகம் இருக்கு, அதனால வாரத்துல 4 நாள் கோவக்காய் எடுக்க சொல்றோம். அதே மாதிரி வெந்தயம் ஊற வச்சு முளைக்க வச்சு காலையில வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4 ஹைட்ராக்சி ஐசோலூசைன் அதுல இருக்கு, அதனால சுகர் லெவல்ல குறைக்குது. இதுக்கும் மேல இந்த மாதிரி உணவு முறைகளோட கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்குமா, ஏறக்குறைய ஒரு 6 to 8 months எடுக்கும் போது டயபெட்டிக் அப்படியே நார்மல்சி வந்துடும், உணவு முறைகள் மூலியமாவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும், திருப்பி ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் கூட தேவைப்படாது. புரியுதுங்களா? சோ இத்தனை விஷயம் நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸும் எடுக்கும் போது டயபெட்டிக் ஆல்சோ கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்றது பாசிபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்கம்மா உங்களோட கிளினிக் எங்க இருக்குமா அப்படின்னு. என்னோட கிளினிக் வந்து பாருங்க சென்னை மாங்காடுல இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா? நீங்க வெளியூருக்கு கேம்புக்கு வரீங்களா அப்படின்னு வெளியூர் மக்கள் கேக்குறீங்க. ஆமாம்மா நாங்க வரோம். எந்தெந்த ஊருக்கு வரோம் அப்படின்னா, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் 4 ஊருக்கும் வரும். நீங்க அந்தந்த ஊர்ல இருக்கவங்க, இப்ப உதாரணத்துக்கு திருச்சியில இருக்கவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி என்ன டைரக்டா பார்க்கணும்னாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் நாங்க பண்றோம், ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும்னாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.